أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم وفي محكم التنزيل ما قال محمد أبا أحد من رجالكم ولكن رسول الله وخاتم النبيين وقال الله بكل شيء عليما اللهم صل على سيدنا محمد شمس الانبياء بدر المرسلين وكتب الاولياء وافتخار المتقين تاج الامه شفيع المذنبين شفيعي يوم القيامه الله يا هادي புகழனைத்தும் அல்லாஹ்வுக்கே உரித்தானது. கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் சஹாபாக்கள் இமாம்கள் தாபீன்கள் வழிமார்கள் மற்றும் இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகுமா. எல்லாம் இந்த நாளில் தன் புறத்திலிருந்து இறக்கி கொண்டிருக்கக்கூடிய எல்லா வகையான பாக்கியங்களையும் நம் அனைவருக்கும் தந்தருவானாக. எல்லாம் நாளில் தன் புறத்திலிருந்து இறக்கி கொண்டிருக்கக்கூடிய துர்பாக்கியங்கள் அனைத்திலிருந்தும் நம்மை நம்முடைய குடும்பத்தினரையும் பாதுகாத்தருவானாக. வாழும் காலம் வரையிலாம் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை மொழிந்து அதன் அடிப்படையிலே வாழ்ந்து அதை சொல்லிய மரணிக்கின்ற பாக்கியத்துமே ஒரு அல்லாஹ் தருவானாக. கனிமிக்க ரபீஉல் அவ்வல் மாதத்தில் நபிகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுபிடித்து பேரானந்தம் கொள்ளக்கூடியவர்களை நம்மை அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. மீண்டும் மீண்டும் ஹஜ் உம்ரா செய்கிற நசீபை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. மீண்டும் மீண்டும் பைத்துல் முகத்தஸை ஜியாரத் செய்கிற பாக்கியத்தினை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. நீண்ட நெடிய ஆரோக்கியத்தினை நமக்கும் நம்முடைய குடும்பத்தினருக்கும் அல்லாஹ் தந்தருள்வானாக. நம்முடைய குடும்பங்களிலே நீண்ட காலமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வழக்குகள் மற்றும் பிறருடைய துன்பங்களிலிருந்து அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாத்தருள்வானாக. கணிதரும் பெரும் மதிப்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருள்மறை திருக்குறானிலே அல்லாஹ் ஜல்ல ஒரு வசனத்திலே மாகான முஹம்மது அபா அஹதின் மின் ரிஜாலிக்கும், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களில் இருக்கக்கூடிய ஆண்களில் யாருக்கும் தந்தையாக இல்லை. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களில் இருக்கக்கூடிய ஆண்களில் யாருக்கும் தந்தையாக இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? ரசூலுல்லாஹ்வுக்கு ஆண் பிள்ளைகள் கிடையாது. வலாக்கின் ரசூலுல்லாஹ், ஆனாலும் அவர் அல்லாஹ்வினுடைய திருத்தூதராக இருக்கிறார். வஹாத்தமன் நபியின், இறுதி நபியாக இருக்கிறார். வகானல்லாஹு பிக்குல்லி ஷைஇன் அலீமா, இவை எல்லாவற்றையும் அல்லாஹ் தஆலா அறிந்தவனாக இருக்கிறார் என்று இந்த வசனம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. இந்த வசனத்துல இன்று நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய கருத்து வஹாத்தமன் நபியே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி முத்திரையாக இருக்கிறார்கள் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. இந்த வசனத்துல ஹாத்தம் என்கிற ஒரு சொல், இந்த சொல்லுக்கு 3 வகையான பொருள்கள் உண்டு. ஹாத்தம் என்று சொன்னால் இறுதி, கடைசி நபி என்று பொருள். இன்னொன்னு மோதிரம் என்று பொருள். ஹாத்தம்னா கையில போடுவோம் இல்லையா, மோதிரம், மோதிரம் என்று பொருள். இன்னொரு பொருள் முத்திரை என்று ஒரு பொருள் உண்டு. சீல் வைக்கிறோம் இல்லையா, அந்த சீல் இருக்கும். இப்படி பல்வேறு வகையான பொருள்களை கொண்ட ஒரு வாசகத்தை அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கடைசி நபியாக இருக்கிறார் என்று சொல்லி காட்டுகிறார். இதுல நாம இந்த ஹாத்தம் என்கிற வார்த்தைக்கு பல்வேறு பொருள் இருந்தாலும் கூட அந்த முத்திரை என்கிற பொருள் கொண்ட அந்த வார்த்தைக்கு திருக்குர்ஆன் தஃசீர்கள் என்ன சொல்லுது,
ஹதீசுகளில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை குறித்து மட்டும் இன்று நாம் பார்க்க போகிறோம். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி நபியாக இருக்கிறார்னு அல்லாஹ் சொல்றாங்க. நபிகள் 2 பேர் இருக்கிறாங்க. ஒன்னு ரசூல்னு ஒருத்தர் இருக்கிறாரு, இன்னொருத்தர் நபின்னு ஒருத்தர் இருக்கிறார். நபியை விட உயர்ந்தவர் ரசூல். ரசூல்னா யாரு? வேதம் கொடுக்கப்பட்டவங்க. நபினா யாரு? வேதம் கொடுக்கப்படாதவங்க. ஆனா அல்லாஹ் என்ன சொல்றா, இவர் கடைசி நபிங்கிறான். அதனால இவர் கடைசி நபி. ஆனா இன்னும் கடைசியாக இன்னும் ரசூல்கள் வருவார்கள் என்று நீங்கள் கருத்தில் கொள்ளக்கூடாது. எல்லாம் முடிஞ்சு போச்சு. நபிதான் ரசூலாக இருக்க முடியும், நபிதான் ரசூலாகவும் இருக்க முடியும். அதனால் இனி நபிமார்கள் என்பதை கிடையாது என்பதை இந்த வசனம் சொல்லி காட்டுகிறது. ஒரு அதிகாரப்பூர்வமாக ஒரு அலுவலகத்துக்கு ஒரு கடிதம் எழுதணும்னா ஒரு பெரிய கடிதம் எழுதுவோம். எழுதிட்டு கடைசியில் என்ன செய்வோம்? சீல் வச்சு அந்த சீல் அங்க போய் பார்க்கும் பொழுதுதான் அதுக்கு நம்பிக்கையாக இருக்கும் பாக்குறவங்களுக்கு. இது அரசாங்க சீல் தான், இந்த அலுவலகத்திலிருந்து தான் இந்த கடிதம் வந்திருக்குது, உண்மைதான் என்று நாம் அதை நம்புவோம். அது போன்று அல்லாஹ் தஆலா நபிமார்களில் கடைசியாக இந்த ரசூலை அனுப்பி வைத்துவிட்டு இந்த ரசூலுக்கு ஒரு கடிதத்துல, பெரிய கடிதத்துல கடைசியில சின்னதா சீல் வைக்கிற மாதிரி பெருமானாருடைய அவ்வளவு பெரிய உடல்ல சின்னதா ஒரு சீல் எல்லாம் வச்சு அனுப்பணும். முதுகுல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய இடது தோல் புஜத்தின் கடைசி பாகத்துல, இந்த சப்பத்திலே தோல் புஜத்துடைய சப்பம் வளைவா இருந்த இந்த வளைவுல இந்த இடத்துல, இந்த வளைவினுடைய இந்த பகுதியில கீழே ஒரு சதை துண்டு அல்லாஹ் அதுல எக்ஸ்ட்ரா வச்சார். இதுதான் சீல் என்று சொல்லப்படுகிறது, இதுதான் முத்திரை என்று சொல்லப்படுகிறது. இது நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டுமே அந்த சதை துண்டு எக்ஸ்ட்ரா இருந்துச்சு. நமக்கும் தேவையில்லாம கொழுப்பு கட்டி அது இதெல்லாம் உடம்புக்குள்ள வளருது, கேன்சர் கட்டி எல்லாம் வளருது, இதெல்லாம் வேற. ஆனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குறிப்பிட்ட ஒரு இடத்துல இப்படிப்பட்ட ஒரு சதை துண்டு இருக்கும் என்று தௌராத்து, இஞ்சில், ஜபூர் ஆகிய 4 வேதங்களிலும் சொல்லப்பட்டுள்ளது. ரசூலுல்லாஹ் சொல்லப்பட்டது போலவே ரசூல்கிட்ட இருக்கக்கூடிய சின்ன ஒரு சதை துண்டு பற்றியும் பேசப்பட்டிருக்கிறது. இதுதான் இங்க கவனிக்க வேண்டிய ஒரு அம்சம். அது என்ன சொல்ல வராங்கன்னா, நம்ம ஒரு பெரிய கடிதத்துல ஒரு சின்னதா சீல் வைக்கிற மாதிரி ஒரு 1,24,000 நபிமார்களை அனுப்பி வைத்து விட்டு 1,24,000வது நபியாக வரக்கூடிய பெருமானாருடைய முதுகுல சின்னதா ஒரு சீல் வச்சு அனுப்பி இவர்தான் கடைசி நபி, இனி நபிமார்கள் என்பதே கிடையாது என்று அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. நமக்கு ஒரு ஆச்சரியமாகவும் அதிசயமாகவும் இருக்குது. அதே நேரத்துல இந்த காத்தம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த முத்திரை இருக்குதே, அது எப்படி இருந்துச்சு, எந்த வடிவத்துல இருந்துச்சு, கருப்பா, சிவப்பா, நீட்டமா, வடிவமா, எந்த வகையில இருந்துச்சு என்று நம்ம ஹதீசுகள் ஆய்வு செஞ்சு பார்த்தோம்னா 21 ஹதீசுகள் ஆதாரபூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. அந்த ஹதீசுகள் ஒண்ணு ஒவ்வொரு மாதிரி இருக்கு. நூற்றுக்கணக்கான ஹதீசுகள் இருக்குது. அந்த முத்திரை சம்பந்தமாக நூற்றுக்கணக்கான ஹதீசுகள் இருக்கின்றன. ஆனா நூற்றுக்கணக்கான ஹதீசுகள்லையும் திரும்ப திரும்ப சொல்லப்படக்கூடிய கருத்துக்களை எல்லாம் நீக்கிட்டு ஒத்த கருத்துடைய ஹதீசுகளை மட்டும் தொகுத்து பார்த்தோம்னா 21 கருத்துகள் நிலவுகின்றன. அந்த முத்திரை எப்படி இருந்தது என்றால் ஒரு பொத்தான மாதிரி இருந்துச்சு. போடும் இல்லையா? இப்ப நமக்கு சட்டைக்கு போட்டா பட்டன் சின்னதா இருக்கு, பேண்ட்டுக்கு போட்டா பெருசா இருக்கு, கோட்டுக்கு போட்டா அதை விட பெருசா இருக்கு. பாக்குறோம் இல்லையா? அதுலயும் ஒரு 25-30 வருஷத்துக்கு முன்னால பேண்ட்லயும் கோட்டுலயும் பட்டனு இன்னும் ரொம்ப பெருசா இருக்கு. அந்த பெரிய சைஸ் பட்டன் போல் பெருமானாருடைய முதுகில் அந்த முத்திரை இருந்தது என்று ஹதீஸ்கள்ல, புகாரி, முஸ்லிம் போன்ற ஹதீஸ்கள்ல வரும். இன்னொரு ஹதீஸ்ல மிஸ்ல பைதந்தில ஹமாமா, புறா முட்டை வடிவத்தில் அந்த சைஸில் இருந்தது என்று ஒரு ஹதீஸ். இன்னொரு ஹதீஸ்ல ஒரு பறவையினுடைய முட்டை சைஸ்ல இருந்துச்சு
இன்னொரு ஹதீஸ்ல அது ஒரு சதை துண்டு, இன்னொரு ஹதீஸ்ல சிறிய சதை துண்டு, அது ஒரு கொஞ்சம் உருண்டையா இருந்துச்சு, அது கருப்பு நிற மச்சம் போல இருந்துச்சு, அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் சதை அப்படி உயர்ந்து இருந்துச்சு, கொஞ்சம் ஒரு கட்டி மாதிரி பெருசா இருந்தது. அது ஒரு நெருப்பு கோழி முட்டை மாதிரி நீண்ட வடிவமாக கொஞ்சம் பெருசாகவே இருந்தது. ஆட்டின் குதிகால் உயர்வு போல் இருந்தது. ஆட்டினுடைய குதிகால் இருக்கு இல்லையா, இதுதான் இருக்கும். இந்த மாதிரி இந்த உயர்வு போல் இருந்தது. அதே போல உள்ளங்கை குவிப்பு போல் இருந்தது. உள்ளங்கையினுடைய குவிப்பு மூடிக்கிட்டோம்னா இப்படி இருந்தது இல்லையா, இந்த மாதிரி கொஞ்சம் மேடா இருந்துச்சு. சிவப்பு பொத்தான் போல் இருந்தது. சில பேருக்கு உடம்புல பார்த்தோம்னா வயசான காலத்துல சிவப்பு நிற மச்சங்கள் பெருசு பெருசா இருக்கு, பெருசு பெருசாவே இருக்கு. அது போல் சிவப்பு பொத்தானை போல் இருந்துச்சு. அதே போல அந்த முத்திரைக்கு மேலாக நிறைய புள்ளி புள்ளியா நிறைய மருக்கள் இருந்துச்சு. அந்த மருக்கள் மேல குதிரையினுடைய பிடரியில் உள்ள முடிகளை போல் முடி தொங்கியது. என்ன அர்த்தம், குதிரை முடி கொஞ்சம் பெருசா இருக்கு. நம்ம தலைமுடி ஒரு சைஸ்ல ஒரு மாடலா இருக்கும், நம்ம மீச முடி கொஞ்சம் பெருசா இருக்கும். இந்த மீச முடியை விட மூக்குக்குள்ள இருக்கக்கூடிய முடி இன்னும் கொஞ்சம் மொத்தமா இருக்கும். அது போலவே நம்ம குதிரையினுடைய பிடரி முடி நல்ல மொத்தமா இருக்கும். பெருமானாசனாசனமாவுடைய அந்த முத்திரையில் இருந்த அந்த முடி நல்ல பெருசாவும் தொங்குனுச்சு, நல்ல மொத்தமாவும் இருந்தது என்றெல்லாம் ஹதீசுகள்ல 21 வகைகளில் சொல்லப்பட்டிருப்பதாக நாம் பார்க்க முடிகிறது. அதே போல அது என்ன நிறத்துல இருந்துச்சு என்று கேட்டால், புகாரி முஸ்லீமுடைய ஹதீசுகள்ல பெருமானாருடைய அந்த முத்திரை பெருமானாருடைய உடல் என்ன வடிவத்துல என்ன கலர்ல இருந்துச்சோ அதே கலர்ல இருந்துச்சு. நவுனுகா நவுனு ஜில்திகி, பெருமானாருடைய உடல் தோல் எப்படி இருந்ததோ அது போலவே இருந்தது. அது நல்ல சிவப்பு நிறத்தில் இருந்தது. அந்த சிவப்பு நிறத்து முத்திரைக்கு மேல அந்த சதை துண்டுக்கு மேல நிறைய கரும்பு மச்சங்கள் இருந்துச்சு, சின்ன சின்னதா சின்ன சின்னதா பொருட்கள் இருந்தது என்று ஹதீசுகளில் பார்க்க முடிகிறது. இந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த முத்திரை பிறக்கும் போதே பிறவியிலிருந்தே இருந்ததா அல்லது பிறந்து கொஞ்ச நாள் கழிச்சு வந்ததா? ஜெயிலுக்கு போனோம்னா இவருடைய உடம்புல என்ன மச்சம் இருக்குன்னு பாருங்க அப்படிம்பா, என்ன தழும்பு இருக்குதுன்னு பாருங்கம்மா. அப்ப எல்லாத்தையும் கட்டி விட்டு பார்ப்போம். இப்ப நம்ம குழந்தைங்க பிறந்துருச்சுன்னா நம்ம குழந்தைங்களுடைய உடம்புல எந்த மாசு மருவையும் பார்க்க முடியாது, ஒரு மச்சத்தையும் பார்க்க முடியாது. பிள்ளைங்க வளர வளர வளரதான் மச்சங்கிறது ஏற்படும், வரும். அதான் மச்சங்கள் வரும். இப்ப அது போலதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிறக்கும் போதே அந்த சதை துண்டுங்கிறது எக்ஸ்ட்ரா இருந்துச்சா அல்லது இடையில வந்ததா என்று நாம் ஹதீஸ்கள்ல தேடி பார்த்தோம்னா 2 வகையான கருத்துமே நிலவுகிறது. ஒரு ஹதீஸ் ஹாக்கிம்ல லதாயிஃபுல் மஆரிஃப் என்கிற நூல்கள்ல ஒரு ஹதீஸ் ஒன்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு நாள் அதிகாலை நேரம் ஒரு 3 மணி இருக்கும். ஒரு யூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிறக்கிற அன்னைக்கு நைட்டு, அன்னைக்குதான் பிறக்க போறாங்க. அந்த இரவில் ஒரு யூதர் மக்காவுல காபத்துல்லாஹை தவாப் செய்து கொண்டிருக்கிறார். அவர் ஒரு வியாபாரத்துக்காக வேண்டி வந்திருக்கிறார். அதே நேரத்தில் அவருடைய நோக்கம் என்னன்னா, தௌராத் வேதத்துல இறுதி நபி பேரித்த மரங்கள் நிறைந்த ஒரு பகுதியில, மழைகள் நிறைந்த ஒரு பகுதியில அவர் பிறப்பார் என்று சொல்லப்பட்டு, அதனால அவர் அந்த இடங்களை தேடி கண்டுபிடிச்சு மக்காவுக்கு வந்துட்டார். வந்திருக்கிற இடத்துல ஒரு குழம்பு வேணும் இல்லையா, அதுக்காக ஒரு வியாபாரமும் பார்த்து கொண்டிருக்கிறார். அப்ப அந்த நபர் தவாப் செய்து கொண்டிருக்கிறார். தவாப் செஞ்சு முடிச்சிட்டு ஒரு 3:30 மணி இருக்கும். அவர் அங்க இருந்த அந்த நேரத்துல தவாப் செஞ்சுட்டு இருந்த அந்த மக்காவாசிகள்ல சில பேரை கூப்பிட்டு, இன்னைக்கு நைட்டு யாருக்காவது குழந்தை பிறந்திருக்கா, ஆண் குழந்தை பிறந்திருக்குதா அப்படின்னு விசாரிக்கிறார். அப்படிலாம் யாருக்கும் பிறக்கலங்க அப்படின்ட்டாங்க. இல்ல யாருக்கும் இப்போ ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்கு முன்னால ஒரு குழந்தை பிறந்திருக்கு, யாருக்கும் பிறந்திருக்கும் அதை விசாரிக்கும். அது எப்படிங்க உங்களுக்கு தெரியும்? இல்ல எனக்கு தெரியும். என்னங்க அந்த குழந்தைக்கு விசேஷம்? இல்ல, நீங்க அந்த குழந்தைய கண்டுபிடிங்க. அந்த குழந்தையினுடைய முதுகுல
சின்னதா ஒரு மச்சம் இருக்கும். அந்த மச்சம் இருந்தால் அவர் தான் இறுதி நபி, கடைசி நபி. அந்த குழந்தை இன்னைக்கு இந்த ஊர்ல பிறந்தது யாருக்கு பிறந்திருக்கிறது என்று நீங்கள் தேடி கண்டுபிடிங்கள் என்று அவர் சொல்லுகிறார். அப்ப அங்க தவம் செய்து கொண்டிருந்த ஆண்கள் எல்லாம் தங்களுடைய தவம் செஞ்சு முடிச்சுட்டு வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போனா அந்த பெண்களிடத்துல பேசும் பொழுது பெண்களுக்கு தான் தெரியும் இல்லையா, இன்னைக்கு யாருக்குள்ள குழந்தை பிறந்தாக்க என்ன செய்வாங்க, ஒரு கிராமம் தானே, பக்கத்துல இருக்கக்கூடிய 10 வீட்டு பெண்கள் எல்லாம் ஒண்ணு சேர்த்துக்குவாங்க. அப்படி அந்த பெண்களுக்கு அந்த செய்தி தெரிஞ்சு போச்சு. இந்த மாதிரி ஆமினாவுக்கு குழந்தை, ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது என்ற செய்தி தெரிஞ்சு போச்சு. அப்ப அந்த தவம் செய்து கொண்டிருந்த ஒருத்தர் மீண்டும் காபத்துல்லாக்கு வந்து அந்த யூதரை கூப்பிட்டு, இந்த மாதிரி ஆமினாவு என்கிற ஒரு பெண்ணுக்கு குழந்தை பிறந்ததுதான், ஆம்பளை குழந்தை வந்துக்கிறாங்க, வாங்க போய் பார்த்து வரலாம். அப்படியே அவர் புறப்பட்டு போறாரு, கூட ஒரு 10 பேர் போறாங்க. அந்த குழந்தைய அந்த விடிய கால நேரத்துல 3:45 மணி, 4 மணி, 4:15 மணிக்கு இந்த குழந்தைய வாங்கி அந்த குழந்தையினுடைய முதுகை பார்க்கிறாங்க. அவ்வளவு பெரிய பருவம், அவ்வளவு பெரிய முத்திரை இருக்கிறது. அந்த முத்திரையை அந்த மனிதர், அந்த யூதர் பார்த்ததுமே மூர்ச்சையாகி மயக்கப்பட்டு கீழே விழுந்துட்டார். அதுக்கப்புறம் அவருக்கு தண்ணியை தெளிச்சு ஆளை எழுப்பி விட்டு, என்னையா மூர்ச்சையாயிட்ட, என்ன மயக்கமாயிட்ட என்று கேட்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், இந்த நபி எங்க பனு இஸ்ரவேலில் பிறப்பார் என்று நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தோம். கடைசியாக அவர் அரபு தேசத்துக்கு பிறந்து விட்டார், அரபியர்களுக்கு மத்தியில் பிறந்து விட்டார். எங்களுக்கு நபி இல்லாமல் போய்விட்டது, இந்த நபியை நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தோமே என்று அவர் கோடு கத்தினார், அழுதார். இப்படி ஒரு ஹதீஸ் ஹாக்கிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறோம். இந்த மாதிரி ஹதீசுகளின் அடிப்படையில நம்ம நிறைய ஹதீஸ் இருக்கு. இது போல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கும் பொழுதே அந்த முத்திரை பெருமானாருடைய முதுகில் ஒரு சின்ன சதை கொண்டு எக்ஸ்ட்ரா இருந்தது என்று ஹதீஸ்களில் பார்க்க முடிகிறது. ஏன்னா அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்ல என்ன சொல்றா, ஹாத்தமன் நபியே, கடைசி முத்திரை நபி என்று அல்லாஹ் சொல்றான். முத்திரைன்னு ஏன் சொன்னா என்பதுக்குதான் இந்த விளக்கங்கள் சொல்லப்படுகிறது. அதே போல இன்னொரு ஹதீஸும் தலாயிலுன் நுபுவா என்கிற ஒரு நபிமொழி தொகுப்பு நூல்ல ஒரு ஹதீஸ் ஒன்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹலீமா அம்மையாக்க வளர்ந்துகிட்டு இருந்தாங்க. அப்ப அவங்களுக்கு 4 வயது இருக்கும். இப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து பெருமானாருடைய நெஞ்சை பிளந்து இதயத்தை சுத்தம் செய்து விட்டு போனார்கள் என்கிற ஒரு தகவல் நமக்கு எல்லாம் தெரியும். அந்த சந்தர்ப்பத்துலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நெஞ்சை பிளப்பதற்காக வேண்டி வரும் பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொர்க்கத்தில் இருந்தே அந்த மருவை கொண்டு வந்திருந்தார்கள், அதை நிறுத்தி விட்டு போனார்கள் என்ற ஒரு ஹதீஸும் இருக்கிறது. ஆனா பெரும்பாலான ஹதீஸ்களை நம்ம பார்த்தோம்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிறவியில இருந்தே இருக்கிறது அந்த மரு என்று சொல்லப்படுகிறது. ஆகவே அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அது மட்டும் இல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிறக்கிறதுக்கு முன்னால இருந்தே எல்லா வேதங்களிலும் அது சொல்லப்பட்டிருக்கு. அதுதான் உண்மை. தௌராத்துல அந்த முத்திரையை பற்றி பேசப்பட்டிருக்கிறது. அதே போல ஜபூர்ல, இஞ்சியில்ல முத்திரைகளை பற்றி பேசப்பட்டிருக்கிறது. சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு தஆலா ஒரு சஹாபி இருந்தார், மிகப்பெரிய ஒரு சஹாபி. அவர் இன்றைய ஈரான் தேசத்தை சேர்ந்தவர். அவங்க தகப்பனார் ஒரு பெரிய சாமியார். அவங்களால நெருப்பை வணங்கக்கூடியவங்க. பல ஆயிரம் வருடங்களாக ஈரான்ல ஒரு நெருப்பு குண்டம் அணையாமல் எரிந்து கொண்டே இருந்தது. அணையாமல் எரிந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நெருப்பை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இந்த சல்மான் பார்சியினுடைய தகப்பனார் திஹ்கான் என்பவருடைய பொறுப்பு. அவர் ஒரு பாரம்பரியமான பெரிய சாமியார். அவருடைய மகன் தான், நீண்ட காலத்துக்கு பிறகு பிறந்த மகன் தான் இந்த சல்மான் பார்சி. பெரிய பணக்காரர் சல்மான் பார்சியுடைய தகப்பனார், பெரிய செல்வந்தர். ரொம்ப ஜெகஜோதியாக வீட்டுக்குள்ளேயே வச்சு வளர்த்தார். வெளி உலகத்தை காட்டாமலே வளர்த்தார் மகனை. அவருக்கு ஒரு 15 வயசு ஆனிச்சு சல்மான் பார்சி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு. அவங்க 15 வயசுல இருக்கும் பொழுது ஒரு நாள் தகப்பனார் ஒரு வேலையாக ஒரு இடத்துக்கு அனுப்பி வச்சாங்க. அப்பதான் முதல்ல 15 வயசுக்கு பிறகுதான் முதலாக அவர் தெருக்களில், ஈரானுடைய தெருக்களில் நடந்து செல்கிறார். அங்க பார்த்தோம்னா ஒரு தேவாலயம் இருக்கிறது. அந்த தேவாலயத்துல கிறிஸ்தவர்கள் வணங்கி கொண்டிருக்கிறார். அந்த கோயிலை பார்த்துட்டு அவருக்கு ஒரு ஆச்சரியம். ஏன்னா இத்தனை வருஷமா இவரு நெருப்பு மட்டுமே வணங்கி கொண்டிருந்தார். இப்ப இந்த தேவாலயத்தை பார்த்த பிறகு இது என்ன
ஏது என்று விசாரிக்கும் பொழுது அந்த தேவாலயம் குறித்து ஜீசஸ் குறித்தெல்லாம் பேசப்படுகிறது. அவரு அந்த நம்பிக்கையின் பக்கம் ஈர்க்கப்படுகிறார், அந்த கடவுளின் பக்கம் ஈர்க்கப்படுகிறார். அதை அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துட்டார். அப்ப தகப்பனார்கிட்ட சொல்றாரு, நீங்க வெறும் நெருப்பை தானே வணங்கிட்டு இருக்கிறீங்க, நம்ம வீட்டுல அடுப்பை எரிச்சிட்டு அணைச்சிடுறீங்க, அந்த அடுப்பை மட்டும் அணையாம பாத்துக்கிறீங்களே, என்ன வித்தியாசம்? அது எப்படி கடவுளாக இருக்க முடியும்? நம்ம வீட்டுல தினம் சாப்பாடு சமைக்கிறோம், அதுக்காக வேண்டி நெருப்பை பத்த வைக்கிறோம், வேலை முடிஞ்ச பிறகு அணைச்சிடறோம், அணைஞ்சியும் போயிடுது, அது அணைஞ்சியும் போயிடுது, நமக்கு எந்த பிரச்சனையும் கொடுக்கறது இல்ல. அணைஞ்சி போற ஒண்ணு அழிஞ்சி போற ஒண்ணு நமக்கு எப்படி பாதுகாப்பை கொடுக்கும் அப்படின்னு ஒரு புத்திசாலித்தனமான ஒரு கேள்வியை கேட்ட பிறகு, ஆகா பையன் ஒரு நாள் வெளியே போயிட்டு வந்ததுங்க, என்னமோ பையனுக்கு புரிஞ்சு போச்சு, தெரிஞ்சு போச்சு, இந்த பையனை நம்ம எப்படி வளர்க்கறது ஆளாக்குறதுன்னு பயந்துட்டார், இருக்காண்டா ரொம்ப வருத்தப்பட்டார். கொஞ்ச நாள் போனுச்சு. கொஞ்ச நாள் போன பிறகு மீண்டும் ஒரு முறை அதே போல போனார் வெளியே. அந்த கிறிஸ்தவ பாதிரிமார்களை சந்தித்து பேசினார். நான் இந்த கடவுள் கொள்கையில ஈர்க்கப்பட்டுட்டேன், நான் இதுலயே நினைச்சிருக்கும் நான் புரிஞ்சுக்கிறேன், இதே போல இந்த கடவுள் கொள்கை சம்பந்தமா அதிகமா தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன், நான் எங்கே போய் சென்று தெரிந்து கொள்வது என்று அவர் கேட்கும் பொழுது, நீங்க சிரியாவுக்கு போங்க, அங்கதான் பெரிய பெரிய பாதிரிகள்லாம் இருக்கிறாங்க என்று சொல்லப்படுது. சொல்லாம கொள்ளாம சிரியாவுக்கு போயிட்டாரு. அங்க போய் பார்த்தாக்கா ஒரு பெரிய பாதிரியார்கிட்ட வேலை செஞ்சாரு. பாதிரியார் சீடராக இருந்து பணி செய்து கொண்டிருந்தார். 15 வருடங்களுக்கு மேலாக வேலை செய்தார். அந்த பாதிரியார் மக்களை எல்லாம் உலகத்தின் மேல ஆசைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு, ஆனா மக்கள் கொடுக்கக்கூடிய காணிக்கைகள் எல்லாம் நிறைய வாங்கி சேமித்துக் கொண்டே இருக்கிறார். தங்கமும் வெள்ளியுமா சேமித்து வச்சிருக்கிறார். என்னடா இருந்தாலும் சொல்றதெல்லாம் ஒரு மாதிரியா இருக்குது, செயல்லாம் ஒரு மாதிரியா இருக்குது, சரி இவர்களுடைய நல்ல விஷயங்களை மட்டும் கற்றுக்கொள்வோம் என்று கூடவே இருக்கிறார். ஒரு சந்தர்ப்பத்துல அவர் இறந்து போகிற சந்தர்ப்பத்துல, நான் வேற யார்கிட்ட போய் சாதத்தை கற்றுக்கொள்வது என்று அவர் கேட்கும் பொழுது, நீங்க ஈராக்குக்கு போங்க, அங்க மூசல் என்கிற ஒரு நகரத்துல இன்னும் பாதிரியார் இருப்பார், அவரை போய் பாருங்கிறார். திரும்ப அங்க போய் இருக்கிறார். அவர்கிட்ட கொஞ்ச நாள் இருக்கிறார், 5 வருஷத்துக்கு மேல இருக்கிறார். அவர் இறந்து போகிற சந்தர்ப்பத்துல துருக்கியில போய் ஒரு பாதிரியார் போய் பாருங்கிறார். அவர்கிட்ட போய் கொஞ்சம் 10-12 வருஷங்கள் இருக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை இவர் சந்திக்கும் போது வயசு 85-90. சந்திக்கும் போது வயசு இவருக்கு 85-90. இப்ப துருக்கியில போய் கிடக்கிறார். துருக்கியில இருக்கும் பொழுது அவரும் அந்த மாதிரியாரும் ரொம்ப கவனமா பார்த்துக்கிட்டாரு, செஞ்சு கொடுத்தாரு, எல்லாம் நல்லது கெட்டதெல்லாம் சொல்லி கொடுத்தார். மரணிக்கிற சந்தர்ப்பத்தில் உண்மையை சொல்லிட்டார், நான் ஃப்ராடு தான், நான் தப்பான ஆளுதான், தௌராத்துல இஞ்சில்ல வேதங்கள்ல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கடைசி நபி 2 மலைகளுக்கு நடுவால் பேரித்த மரங்கள் நிறைந்த ஒரு பகுதிக்கு வருவார். அவருடைய சொந்த ஊர் வேற, ஆனா அவர் இப்படிப்பட்ட ஒரு நிலப்பரப்புக்கு வருவார். அவர் முதுகுல ஒரு மச்சம் இருக்கும். அவர் சதக்காக்களை திங்க மாட்டார், சாப்பிட மாட்டார். அவருக்கு நீங்க தர்மமாக ஏதாவது கொடுத்தீங்கன்னாக்க சாப்பிட மாட்டாங்க, அன்பளிப்பாக ஏதாவது கொடுத்தா சாப்பிடுவாங்க என்ற ஒரு 4 அடையாளங்களை சொல்றாங்க. சொல்லிட்டு அவர் மொத்தம் போயிடுறாரு. அப்படியாக அவர் என்ன செய்கிறார், இந்த நிலப்பரப்பு அரபு நாடுகளில் தான் இருக்கிறது, அரபு நாட்டுக்கு எப்படி போகிறது என்று சொல்லி அவர் யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுது, அரபு நாட்டில் இருந்து யூதர்கள் அந்த வியாபாரத்திற்காக துருக்கி வந்திருந்தார். அவங்களோட சேர்ந்து புறப்பட்டு வந்து கொண்டே இருக்கிறார். அந்த அரேபியர்கள், அந்த யூதர்கள் குறிப்பிட்ட ஒரு இடத்துக்கு வந்ததுமே இந்த சல்மான் பார்சிய வேலை பேசி வித்துட்டு போயிட்டாங்க அடிமையா. அத ஒரு ஆள் வாங்குறாரு. அவர் மதினாக்காரர் யூதர், அவர் நேரா மதினாக்கு அழைச்சி கொண்டு வந்துடுறாரு. தன்னுடைய நிலத்தில் இருக்கக்கூடிய பேரித்தம் மரங்களை சரிபார்ப்பதற்காகவும் பேரித்தம் பழங்களை பறிப்பதற்காகவும் தண்ணி பாய்ச்சுவதற்காகவும் அவர் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறார். அப்ப ஒரு சந்தர்ப்பத்துலதான் அந்த தோட்டத்துல இவரை வேலை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது இந்த தோட்ட உரிமையாளரை, ஒரு யூதரை சந்திப்பதற்கு இன்னொரு யூதர் வரார். அவர் வந்து சொல்றார், நம்ம ஊர்ல ஒரு யாரோ ஒருத்தர் முகமதுன்னு வராராம், அவர் இன்னைக்குதான் வராராம், மக்காவில இருந்து வராராம், அவரை எதிர்பார்த்து நம்ம ஊர்ல ஜனங்கள்லாம் ரோட்ல போய் நிக்கிறாங்க, என்ன நடக்கும் போதுன்னே தெரியல என்று அவர் பேசிக் கொள்கிறார். மேல இருந்து இந்த வார்த்தையை அவர் கேட்கிறார். பேரிச்ச மரத்தினுடைய மேல பேரிச்ச மரத்தினுடைய பாலைகளை அவர் வெட்டி கொண்டு இருந்தார்.
மரத்தை சரி பண்ணிக்கிட்டு இருந்தார். அதுல இருக்கக்கூடிய கசடுகளை எல்லாம் எடுத்து கொண்டு வந்தார். இந்த வார்த்தையை கேட்டதுமே அங்கிருந்து கொத்துணி கீழே விழுந்துட்டார். நீங்க என்ன சொல்றீங்க என்று அவர் கேட்கும் பொழுது அவர் எல்லா விவரங்களையும் சொல்றார். 2 பேரும் சுவாரஸ்யமா 3 பேருமே அந்த செய்திகளை பேசி இருந்து விட்டு செய்திகள் எல்லாம் முடியும் பொழுதுதான் அந்த சல்மான் பார்சிக்கு உரிய முதலாளிகள் நாங்க பேசிட்டு இருக்கோம், உனக்கு இங்க என்னடா வேலைன்னு சொல்லி அடிச்சு துரத்துறாங்க. அப்ப சல்மான் பார்சி ரலியல்லாஹு இன்னும் விவரங்களை தெரிந்து கொண்டு ஒரு நாள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள குபாவிலேயே போய் சந்திக்கிறாங்க. அங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களோட உட்கார்ந்து இருக்கிறாங்க. பேரித்தம்பழம் ஒரு கூட நிறைய கொண்டு போய் கொடுத்து, அல்லாஹ்வின் தூதரே, இது நான் உங்களுக்கு தர்மமாக தருகிறேன், நீங்கள் சாப்பிடுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தர்மமா கொடுக்குறாரு. அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதை வாங்கி அப்படியே பக்கத்துல இருந்த சஹாபாக்கள்கிட்ட கொடுத்துட்டு, நானும் என் சந்ததியினரும் தர்ம பொருட்களை சாப்பிடுவதில்லை என்று ஒரு வார்த்தை சொல்றாங்க. இவருக்கு அவர் பாதிரியார் சொன்னது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ரசூலுல்லாஹ் தான் இவர்தான் அந்த முகமது, எதிர்பார்க்கப்பட்டவர். கொஞ்ச நாள் இன்னும் ஒரு 2-3 நாள் கழிச்சு மீண்டும் ஒரு பொட்டினாடையா பெருத்த மரங்களை கொண்டு வந்து யார சொல்லலாம், இதை நீங்க சாப்பிடுங்க, இதை நான் உங்களுக்கு ஹதியாவா கொடுக்குறேன், நீங்க சாப்பிடுன்னு சொல்லிதான் நான் வந்தேன், நான் நீங்க ரொம்ப தெரியாத ஒரு வார்த்தையை சொல்லிட்டேன், இதை நான் உங்களுக்கு அன்பளிப்பாக தருகிறேன், நீங்கள் சாப்பிடுங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதிலிருந்து 2 பழங்களை எடுத்து சாப்பிட்டார்கள். சஹாபாக்களுக்கும் கொடுத்தார். அதற்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மதீனாவுக்குள்ள வந்துட்டாங்க. மதீனாவுக்கு வந்த ஒரு சில வாரத்திலேயே ஒரு சஹாபி இறந்து விட்டார். இந்த மதீனாவினுடைய சீதோஷண நிலைமை புரியாம தெரிஞ்சிக்காம அவருக்கு உடல்நிலை சரியில்லாம அவர் இறந்து போயிட்டார். அவருடைய அடக்கத்தலம் நடந்து கொண்டிருக்கிறது. அப்ப சல்மான் பார்சி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க பெருமானாரை சுற்றி சுற்றி வந்துட்டு இருக்கிறாங்க. எதுக்குன்னா, பெருமானாருடைய முதுகுல அந்த மச்சம் இருக்குதா, அந்த மறு இருக்குதா, அந்த முத்திரை இருக்கிறதா என்று தேடி சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த காட்சியை அவரை பாக்குறாங்க. இவர் சுற்றி சுற்றி வராது, எதுக்கு வராதுன்னு தெரியலையே. ஆனா அவர் இன்னும் முஸ்லீம் ஆகல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, சல்மான் நீங்க வாங்க, என்ன விஷயம், என்னுடைய முதுகை நீங்க பாக்கணுமா, எதுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சட்டையை கழட்டி காட்டுறாங்க. அப்போ அவரும் அந்த முதுகுல இருக்கக்கூடிய அந்த மருவை பார்க்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய முதுகுல இடது பக்கம் தோல் புஜத்துக்கு கீழாக ஒரு சின்னதா ஒரு சதை துண்டு, அதுக்கு பேர் தான் காத்தமுன் நுபுவா, நபித்துவ முத்திரை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வைக்கப்பட்டிருந்தது. அதை அவர் பார்த்ததுமே நம்முடைய ஃபாதர் சொன்னது முழுக்க முழுக்க இவரை தான் என்று சொல்லி அவர் முஸ்லீம் ஆனதாக ஹதீஸ்கள் நமக்கு ஆதாரப்பூர்வமாக அறிவிக்கிறது. சல்மான் பார்சி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கடைசியாக அவர் முஸ்லீம் ஆகுவதற்கு காரணமாக இருந்தது அந்த ஹாத்தமுன் நுபுவா என்று சொல்லப்படக்கூடிய நபித்துவ முத்திரை தான். இப்படி எல்லா வேதங்களிலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அந்த நபித்துவ முத்திரை பற்றி அதிகமாக பேசப்பட்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அததான் அல்லாஹ் ஜல்ல ஷாஅத்தா திருக்குர்ஆன்ல இந்த வசனத்துல மாகான முகமது அபா அஹதி மின் ரிஜாலிக்கும், உங்களில் இருக்கக்கூடிய ஆண்களில் யாருக்கும் முகமது தந்தையாக இல்லை, ரசூலுல்லாஹ்வுக்கு ஆம்பளை பிள்ளை இல்ல, வலாக்கின் ரசூலுல்லாஹ், அவர் அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிறார். காத்தமன் நபி, அவர் இறுதி இறை தூதராக, இறுதி முத்திரை தூதராக இருக்கிறார் என்ன அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். இந்த காத்தம் என்கிற இந்த வார்த்தைக்கு மோதிரம் என்று பொருள், முத்திரை என்று பொருள், இறுதி என்று பொருள். அந்த முத்திரை என்கிற அந்த பொருளுக்கு நம்ம பார்த்தோம்னா ஹதீஸ்கள்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய உடல்லையே ஒரு முத்திரை இருந்தது, அதுதான் அந்த மரு, அதுதான் அந்த பட்சம் என்று ஹதீஸ்கள்ல பேசப்படுது. தலாயில் நுபுவா என்கிற ஒரு ஹதீஸ் தொகுப்புல, அதே போல தஃசீர் தபரில ஒரு ஹதீஸ் ஒன்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஹதீஸ் அபூ ஸைத் அல்-அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க. ஒரு நாள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலையில ஒரு 10-11 மணி இருக்கும், பள்ளிவாசல்ல உட்கார்ந்திருந்தாங்க. பக்கத்துல அபூ ஸைத் அல்-அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இருந்தாங்க. அப்ப அபூ ஸைத் அல்-அன்சாரியை கூப்பிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சட்டையெல்லாம் கழட்டிட்டு முதுகு கொஞ்சம் சொருட்டி விடுவார். லஹரி, என்னுடைய முதுகை கொஞ்சம் சொருட்டி விடுது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சட்டையெல்லாம் கழட்டிட்டு காட்டினாங்க. அப்ப அபூ ஸைத் அல்-அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு பெருமானாருடைய முதுகை சொருட்டி விட்டாங்க. சொருட்டி விட்டுட்டு அந்த முத்திரை இருக்குது இல்லையா, அந்த முத்திரையை லேசா அப்படியே தொட்டு தடவி விட்டாங்க. தொட்டு தடவி விட்டாங்க. அந்த சந்தர்ப்பத்துல
அதை மற்ற இடமெல்லாம் சொரியும் பொழுது பருக்குன்னு வேகமா சொரிஞ்சார். அந்த இடத்தை மட்டும் சொரியும் பொழுது மெதுவா நீவி விடுறார், தடவி விடுறார். அப்ப என்ன பாக்குற மாத்தரா பெருமானார் கேட்டாங்க, என்ன பாக்குற? பெருமானார் சொன்னார். அப்ப அவர் சொல்றார், அரா சாத்தம் பண்ணுவா யார சொல்லலாம், நான் இந்த நபித்துவ முத்திரையை பார்த்து கொண்டே இருக்கிறேன். நபித்துவ முத்திரையை நான் பார்த்து கொண்டே இருக்கிறேன், நீ சொல்லி விடுப்பா என்று நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக ஒரு ஹதீஸ் ஒன்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்னொரு ஹதீஸ் அபூதாவுதுல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பத்ர் யுத்தத்துக்காக வேண்டி பத்ர் போர்க்களத்துல சஹாபாக்கள் எல்லாம் வரிசையா நிக்கிறாங்க யுத்தம் செய்யறதுக்கு ஆயுதங்களோடு. அது சிலர் சட்டம் போட்டிருக்காங்க, சிலர் சட்டம் போடல, சிலர் துண்டு மட்டும் கட்டி இருக்கிறாங்க. ரொம்ப ஏழ்மை நிலைமையில இல்ல சஹாபாக்கள் இருக்கிறாங்க. இப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க சஃபா நிக்கக்கூடிய, சண்டைக்கு நிக்கக்கூடிய, வரிசையாக நிற்கக்கூடிய தோழர்களை எல்லாம் பின்பக்கமாக அப்படியே பார்த்துக்கிட்டே போறாங்க. அப்போ ஒரு சகாமி மட்டும் என்ன செய்யறா, அந்த வரிசையை விட்டு கொஞ்சம் பின்னால தங்கி நிக்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையில அந்த அம்பு ஒண்ணு வச்சிருந்தாங்க, குச்சியாலான ஒரு அம்பு. அந்த அம்பினுடைய பின்பக்கத்தை வச்சு இப்படி லேசா குத்தி முன்னால தூங்குற மாதிரி தள்ளி விட்டாங்க. நம்ம என்ன செய்ய முடியும், ஒரு நாள் தழுவ முடியாது சஃப்ல நிக்கும் போது. அந்த மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குச்சியினுடைய பின்பக்க அம்புனால அப்படியே தள்ளி விட்டாங்க. அவர் என்ன செஞ்சிட்டார், உடனே அந்த சஹாபி எனக்கு வலிக்குது 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 வலிக்குதுன்னு சொல்லி கத்துறாங்க. நூற்றுக்கணக்கான சஹாபாக்கள் நிக்கிறாங்க. அம்பினுடைய பின்பக்கம், அம்பினுடைய முனையில குத்துனா கூட வலிக்கும், அம்பினுடைய பின்பக்கங்கிறது நல்லா சமமா இருக்கும் இந்த பகுதி. இதுல குத்துனதுக்கு அவர் வலிக்குதுன்னு கத்துறாரு. கத்துனது மட்டும் இல்லாம பக்கத்துல இருந்த சஹாபாக்கள் எல்லாம் வருத்தப்பட்டாங்க. குத்துனது ரசூல்லா, பொறுத்துக்க வேண்டியதானே, இது போய் இப்படி கத்துறாரு அப்படின்னு பக்கத்துல இருந்த சஹாபாக்கள் எல்லாம் வருத்தப்பட்டாங்க. யார் சொல்லா, என்ன நீங்க குத்துனது மாதிரி நான் உங்களை குத்தணும், கிசாசு வாங்கணும் என்று அவர் சொல்லுகிறார். அப்ப இந்த வார்த்தையை அவர் சொன்னதுமே பக்கத்துல இருந்த சஹாபாக்கள் எல்லாம் கொதிச்சுட்டாங்க. இதுக்கெல்லாமா ரசூலுல்லாஹ்வையும் குத்துறன்னு சொல்ல முடியும், இல்லாம ஒரு மனுஷன் இருப்பாரு இதை எல்லா சஹாபாக்களும் வருத்தப்பட்டார். அப்ப அவர் சொன்னார், சரி என்னைக்கு நீங்க குத்திக்கீங்க என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதுக காட்டினார். அந்த சஹாபியினுடைய சட்டம் போடுறதுக்கு ஒரு வசதியில சட்டம் இல்லாம வெறும் முதுகோடு இருந்தாங்க. அப்ப அந்த சஹாபி சொல்லுகிறார், நீங்க சட்டம் போடுறீங்க, நான் சட்டம் போடாம இருக்கிறேன், நான் உங்களை சரியா குத்தணும்னா நீங்களும் என்ன செய்யணும், சட்டம் போடாம இருக்கணும், சட்டை கழட்டுங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த சஹாபாக்களுக்கு மத்தியில பத்ர் போர்க்களத்துல தன்னுடைய சட்டையை கழட்டினார்கள். அங்க இருந்த சஹாபாக்கள் அத்தனை பேருமே பெருமானார மேனியில ஆடை இல்லாம பாக்குறாங்க. இப்ப இந்த சஹாபி பெருமானாருடைய பின்பக்கமாக போய் கட்டி அணைத்து அந்த ஆத்தம நுபுவா நபித்துவ முத்திரையில் முத்தமிடுகிறார். இந்த காட்சியை சஹாபாக்கள் எல்லாம் பார்த்து குழந்தாக விளைவித்தார்கள், பெரிய சந்தோஷம் அடைஞ்சாங்க. இந்த மனுஷமே ரசூலா குத்த போறாரு, அடிக்க போறாருன்னு நினைச்சு நம்ம வருத்தப்பட்டோம். ஆனா இந்த மனுஷன் ஒரு ட்ரிக் பண்ணி, ஒரு கலாட்டா பண்ணி பெருமானாருடைய மேனியோடு தன்னுடைய மேனியை தொட்டு விட்டாரே என்று சஹாபாக்கள் எல்லாம் பார்த்து சந்தோஷப்பட்டார்கள். என்ன நீ இப்படி பண்ணிட்டேன்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க. இல்லையா ரசூலுல்லாஹ், இந்த யுத்தத்துக்கு பிறகு நான் இருப்பனோ மாட்டனோ தெரியல, கடைசியா என் மேனிய உங்க மேனியோடு ஒரு உரசிக்கிட்டோம்னாக்க எனக்கு நரகம் இல்லாம போயிடுமே, உங்களுடைய மேனியை தொட்ட என்னுடைய மேனிக்கு எப்படி நரகத்தை எல்லாம் கொடுப்பான் என்று அந்த சஹாபி சொன்னதா ஒரு ஹதீஸ் அபூதாவுதுல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்படி அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ஹாத்தமுன் நுபுவா நபித்துவ முத்திரையை அநேக சஹாபாக்கள் பார்த்திருக்கிறார்கள், அதை தொட்டிருக்கிறார்கள். அது குறித்து ஹதீசுகள் அதிகமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அது குறித்து திருக்குர்ஆன்ல ஒரே ஒரு வசனத்துலதான் பேசப்பட்டிருக்கிறது. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய உள்ளத்தை குறித்து அல்லாஹ் குர்ஆன்ல பேசுகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெஞ்சு குறித்து அல்லாஹ் பேசுகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகம் குறித்து அல்லாஹ் குர்ஆன்ல பேசியிருக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்கள் குறித்து அல்லாஹ் பேசியிருக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைகள் குறித்து அல்லாஹ் பேசியிருக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய உடல் உறுப்புகளில் 7 உறுப்புகள் குறித்து அல்லாஹ் குர்ஆன்ல பேசுறான். ரசூலுல்லாஹ்வை பேசுறது வேற, மொத்தமா இருக்கக்கூடிய ரசூலுல்லாஹ்வை பேசுவது வேற. ஆனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ஒவ்வொரு உறுப்புகள் குறித்தும் திருக்குர்ஆன் அல்லாஹ் பேசு. இப்படி
வேற எந்த நபியும் அல்லாஹ் குர்ஆன்ல பேசுனது கிடையாது. இந்த மாதிரி ரசூலுல்லாவுடைய உள்ளா, ரசூலுல்லாவுடைய முகம், ரசூலுல்லாவுடைய கண்ணு, ரசூலுல்லாவுடைய வாய், ரசூலுல்லாவுடைய நாவு என்றெல்லாம் அல்லாஹ் வேற எந்த நபியை குறித்து பேசுனது கிடையாது. இவ்வளவு குறிப்பிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உடல் உறுப்புகள் குறித்து பேசுகிறான். அந்த 7 உறுப்புகள் குறித்து அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனில் பேசுகிறான். அது 7வது உறுப்பு தான் இந்த ஹாத்தமுன் நுபுவா, நபித்துவ முத்திரையாக இருக்கக்கூடிய அந்த மச்சம், அந்த முத்திரை என்று சொல்லப்படுகிறது. ஆகவே அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பொழுது அந்த ஹாத்தமுன் நுபுவாவையும் பார்க்கக்கூடிய பாக்கியத்தினை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த இந்த மாதம் ரபீஉல் அவ்வல் மாதம் இன்று இரவிலிருந்து தொடங்குகிறது. பெருமானாருடைய வரலாற்று நூல்களை இந்த ஒரு மாசத்துல கொஞ்சம் நாள் ஒதுக்கி நேரம் ஒதுக்கி ஒரு தடவை ஒரு புத்தகத்தை படிங்க. ரம்ஜான் வந்தா குர்ஆன் ஓதுறோம்ல, ரம்ஜான் வந்தா குர்ஆன் ஓதுறோம்ல, ரசூல்லா பிறந்த மாசம் வந்துச்சுனாக்க ரசூலுல்லாஹி சம்பந்தமா ஒரு வரலாற்று நூலை வாங்கி படி. எழுத்தாளர்கள், உலகத்தில் கூடிய எல்லா எழுத்தாளர்களும் ரசூலுல்லாவை பத்தி எழுதாம இல்லவே இல்லை. எல்லா எழுத்தாளர்களும் 450 புத்தகங்களுக்கு மேல எழுதிருக்காரு. ரசூலுல்லாவை பத்தி ஒரு வரலாற்று புத்தகத்தை எழுதிட்டார். அல்ஹம்துலில்லாஹ், நம்ம எழுதியாச்சு. நம்ம பிறந்த பிறப்பினுடைய நோக்கம் முடிவடைந்தது அப்படின்னு ஒரு திருப்தி. அது போல ஒரு கவிஞர் இருப்பார், ரசூலுல்லாவை பத்தி ஒரு 10 கவிதை படிச்சிருப்பார். ஒரு அல்ஹம்துலில்லாஹ், நம்ம பிறந்த பிறப்புக்கு வேலை முடிஞ்சது. இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிறந்த இந்த ரபீஉல் அவ்வல் மாதத்தில் பெருமானார் சம்பந்தமான ஒரு வாழ்க்கை வரலாற்று புத்தகத்தை நீங்கள் வாங்குங்கள், வாசியுங்கள், பெருமானாரை புரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் செய்வானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.